ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி கட்டு சோறு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்த்து அதோட நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மிளகு, சீரகத்தை நல்லா இடித்து பவுட்ரு பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னா நார்மல் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா திக்கான 1 கப் தேங்காய் பால் அதையும் அதோட சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் அரிசியை 2 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா எல்லாம் ப்ரெஷர் குக், ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதை எடுத்து பார்த்திங்கன்னா சும்மா கம்மன்னு இருக்கும். இந்த சில்லான கிளைமேட்டில் நல்லா கொஞ்சம் காரசாரமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில்